ஹலோ கேமர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவை பற்றி பேசக்கூடாதுதான் இருந்தேன். கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். வேறு வழி இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு அதான் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணால் சிலருக்கு 300 கூட போகாது, 1K போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே நான் சிலரை பார்த்தேன். அதாவது ஒரு ஸ்பூன் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபாலோவருக்கு ஒரு தடவை சேர்த்து நோண்டுவேன். அதான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க. Day 1 of dropping Emmy 1mm for every follower until we reach the Burj Khalifa. Today we have 1 follower. இதில் என்ன சொல்கிறான், இந்த ஒரு ஸ்பான்சர் வந்து நான் வந்து ஒரு மீட்டர் அதை ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்டேன்னா பூஜ் கலிஃபா வரைக்கும் வந்து போகிறேன் சொல்லிட்டு. ஸோ நான் அவங்க ஐடியா வந்து தனியாக மென்ஷன் பண்ணி காட்ட விரும்பல. 7 போஸ்ட்லேயே வந்து 94K வந்து ரீச் ஆகிட்டாங்க அவங்க. இது வந்து எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து வீடியோ போட்டால் ரீச் போகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து போடுறேன், அது வேறு விஷயம். ரீச் போகணுன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து இப்போ என்னால் ஏற்க முடியும்னா எனக்கு அது அடாப்டட் ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து நான் போட்டால் போகாது, அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். வியூஸ் போகாது, லைக்ஸ் போகாது, எப்போயாச்சும் ஒரு தடவை போகாது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அடாப்ட் பண்ணிட்டேன். சிலர் வந்து அதுக்குன்னே ஃபோன் வாங்கி அதுக்குன்னே எடிட்டிங் கற்றுக்கிட்டு அது இதுன்னு போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்காரிதம், அதாவது சொல்கிறேனே ஸ்டார்டிங்கில் பார்க்கக்கூடிய கொஞ்சம் விஷயம், அந்த 5 செகண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே உங்கள் வீடியோ அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் சேர ஆரம்பிச்சிடும். இது வந்து யூடியூப்பில் நடக்கல இந்த விஷயம், அவ்வளோ இன்ஸ்டாகிராமில் தான் நடக்குது. ஸோ இதை பற்றி நான் பேசி அதான் எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து அது ஓகே. அந்த அல்காரிதம் தான் வந்து இப்போ அதை வந்து அப்படி பண்ணுதா. இப்போ என்னால் வந்து ஒரு விஷயம் முடியுது. வந்து நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்தோ என்னால் வந்து தோண்ட முடியும். ஐம் நாட் லேசியாக போட்டுட்டு என்னால் அது முடியும். இல்லை ஒரு பாலை வந்து என்னால் தூக்கி போட்டு எடுக்க முடியும். அதுக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணாமே, என்னால் ஒரு முடிஞ்ச விஷயம், அதை என்னால் செய்ய முடியும். அதை நான் ஏன் இன்னொருத்தவங்க பண்ணணுன்றோம். அதை நான் வந்து வியூஸ் மேலேயும் தப்பு சொல்ல. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டாகிராம் தான், யூடியூப்பை பேஸ் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் வச்சு யூடியூப்னு போட்டாலே வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன், இங்கே வந்து ரொம்ப பார்க்குற மாதிரி அது வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. அது வந்து எனக்கு இந்த பொறாமை அதுக்காக நான் சொல்லலை. இப்போ பல கிரியேட்டர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஆனால் வந்து என்னால் இருக்க முடியல. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். இதுக்கு வந்து இந்த வீடியோக்குமே வியூஸ் போகுமான்னு தெரியல. நான் ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். நான் சில ஷார்ட் வந்து பேசுகிறேன் அதை பற்றி, அது அப்போ இதுவாக வாய்ப்பு இருக்குது. இதை நினச்சி நீங்கள் என்ன உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் வந்து தெரிவிச்சுட்டு நம்ம டிஜி ககாஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இதே வீடியோவாக நான் வந்து டிஜி ககாஷி 2.0 வந்து போஸ்ட் பண்ணுறேன். 2த்துலேயுமே பார்த்துட்டு லைக் அண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.